சிட்டில இருக்க பெஸ்ட் காலேஜ்ல அட்மிஷன் நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கலாம். நான் காலேஜுக்கு போய் படிப்பேன்னு தெரியல. என்ன இன்னும் 2 வருஷத்துல உன்னுடைய படிப்பு முடிய போகுது. அதுக்குள்ளார எந்த காலேஜ்ல படிக்க போறேன்னு இப்பவே முடிவு எடுக்கணும். உனக்காக நிறைய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. அதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன். சரி, ஓகே. நம்ம இதே சூழ்நிலை மறுபடியும் ஒரு பார்க்கலாம். தைரியத்துக்காக அந்த சகோதரி ஜெபம் பண்ண பிறகு அந்த ஆசிரியருமாக என்ன தீர்மானம் எடுத்ததா சொல்றாங்க பார்ப்போம், கேட்போம். என்ன இன்னும் 2 வருஷத்துல உன்னுடைய ஸ்கூல் படிப்பு முடிய போகுது. அதுக்குள்ளார எந்த காலேஜ்ல படிக்க போறேன்னு இப்பவே முடிவு எடுக்கணும். உனக்காக நிறைய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. அதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன். நீங்க எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் ஒரு யெகோவாவின் சாட்சின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு டீச்சரா நீங்க எனக்கு செய்யற உதவிய நான் மதிக்கிறேன். கல்வியையும் நாங்க உயர்வா மதிக்கிறோம். அதனாலதான் ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தொழிற்கல்வி கத்துக்கணும்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன். எதிர்காலத்துல நான் என்ன செய்ய போறேன்றத இப்பவே முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவு சீக்கிரமா என்ன செய்ய போற? என்ன மாதிரியே தீர்மானம் எடுத்த நிறைய பேர் வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் எப்படி இன்னும் சந்தோஷமா இருக்கலாம், பைபிள்ல என்ன எதிர்கால நம்பிக்கைகள் இருக்கு என்கிறத பத்தி எல்லாம் நான் மற்றவங்க கிட்ட சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை காட்டுறேன், பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னா,